ஒரு பெரிய மாபெரும் கூட்டத்தை நம்ம இங்க பார்த்தோம். அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு மாபெரும் கூட்டமானது இங்க வந்திருந்தது. அவங்க மக்கள் பிரதமர் மோடி மேலையும் திரு பழனிசாமி மேலையும் ஒரு அன்பு பாசத்தை பொழிந்திருக்கிறத பார்த்திருக்கோம். எவ்வளவு பெரிய ஒரு சிறப்புமிக்க வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடந்ததில்லை. அவ்வளவு சிறப்பான மீட்டிங் இங்க நடந்தது. அதுக்காக நான் என்னுடைய நன்றிகளை, என்னுடைய கிராட்டிடியூட்டை, என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஒவ்வொரு தொண்டருக்கும் கூட, ஒவ்வொரு பொதுமக்களுக்கு, மதுரை சுற்றுவட்டாரத்திலிருந்து வந்தவங்க அவங்களுக்கு எல்லாம் கூட நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஒரு வழியை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். தமிழ்நாடு காவல்துறையானது எந்தவித ஒத்துழைப்பும் கொடுக்கல இந்த நிகழ்ச்சிக்கு. இந்த போலீஸ் துறையானது அவங்க இந்த ஃப்ரிஸ்கிங் பாயிண்ட் ஆகட்டும், அல்லது சோதனை செய்யறதாகட்டும், அல்லது போக்குவரத்தை சீர் செய்யறதாகட்டும், நீங்க எல்லாமே கூட பார்த்திருக்கீங்க. 15 கிலோமீட்டர் வரலும் டிராபிக் ஜாம் ஆகி அங்க மக்கள் நின்றுகிட்டு இருந்தாங்க. சோ இந்த காவல்துறை, குறிப்பாக ஸ்டாலின் அரசாங்கம் தோல்வியில இருந்து கொண்டிருக்கிறத காட்டுறது. அவருக்கு ஒரு பயம் வந்திருக்கு, ஒரு ஸ்கேர் அவங்களுக்கு வந்திருக்கிறது. அவங்க அந்த பயத்தினால இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு இவ்வளவு பெரிய தொல்லைகள், இந்த கூட்டத்திற்கு இவ்வளவு பெரிய டிஸ்டர்பன்ஸ் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கூட்டத்தை கூட்டி இருக்கிறோம். இதுல இருந்தே தெரியுது, நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆட்சிக்கு வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. டிஎம்கே வீட்டுக்கு போறதுக்கு தயாராக இருக்கிறது.